நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யூரோவாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு விருந்தினர் 2006-2021 சட்டமன்ற வேட்பாளர், முக்கியமாக திருவாரூர் தொகுதியோட சட்டமன்ற வேட்பாளர் திரு KC ஆணிமுத்து அவர்கள். சார் வணக்கம். சார், தங்கள் வருகைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஸோ அதிமுக தேர்தல் நிலவரம் இப்போதைக்கு எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ எந்த ஸ்பீடில் இருக்கு சார் அதிமுக? அதாவது மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை மிகவும் சிறப்பாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு சிறப்பாக ஆட்சி புரிந்தார். ஓகே. அது மட்டுமல்ல, அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அவருடைய திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக சென்றது. இப்போது திமுக ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்ன திட்டங்கள் எதையுமே செய்து கொடுக்கவில்லை. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நான் சார்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதுவும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, இப்படி 5 மாவட்டங்களுக்கு சுமார் 14,000 கோடி ரூபாயை காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்தை அவர்கள் கொடுத்து சுமார் 800 கோடி ரூபாயை முதல் கட்டமாக புதுக்கோட்டையிலே தொடங்கி வைத்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் தற்போது திமுக ஆட்சி அது வந்தது பிறகு கிடப்பில் போட்டு விட்டது. அந்த திட்டம் மட்டும் கிடைக்கப்பட்டிருந்தால் எங்களது மாவட்டம் ஆகிய ராமநாதபுரம் மாவட்டம் காவிரி, அதாவது காவிரியில எப்படி மற்ற மாவட்டங்கள்லாம் வட மாவட்டங்கள்லாம் நல்ல செல்வ கொழிப்பா இருக்காங்க, எல்லாமே எல்லா மக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் செல்வ செழிப்பா இருக்காங்க. அதே போல காட்டுக்கருவிகளுக்கும் கட்டாந்தரைக்கும் சொந்தக்கார மாவட்டமாகிய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பை பெற்று தந்தது மாண்புமிகு எடப்பாடியார் அரசு. அந்த திட்டம் மட்டும் கிடைக்கப்பட்டிருந்தால் 2006 நான் வேட்பாளர் மாண்புமிகு அம்மா அவர்களை என்னை அறிவித்து 5,253 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் 2021 எனக்கு ஒரு திருவாரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக கொடுத்தார்கள். அப்போது ஒரு 13,480 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றேன். ஆனால் என்னை போன்ற தென் மாவட்டத்தில் இருக்கின்ற நாங்களெல்லாம் வெற்றி பெற்றிருந்தால் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக முதல்வராக வந்திருப்பார்கள். முதல்வராக வந்திருந்தால் எங்களை போன்ற விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம், அந்த 5 மாவட்டங்கள் இருக்கின்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் ஒரு பெரிய, எப்படி காவிரியிலிருந்து இருபோகம் விவசாயம் செய்கின்றார்களோ அதே போல நாங்களும் எங்க பகுதி மக்களும் இருபோகம் விவசாயம் செய்வதற்கு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அந்த திட்டம் கிடைப்பதற்கு இப்போது தேர்தல் களம் வந்திருக்கின்றது. 2026 தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் முதல்வராவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சார், ஒரு நிமிஷம், உங்க பிரச்சாரம் இருக்கட்டும் சார், வேணான்னு சொல்ல. இப்போ என்னன்னா, நீங்க சொன்ன திட்டம் இல்லைங்களா, இந்த திட்டத்தை அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த திட்டம் 2021 வரைக்கும், 2011-21 வரைக்கும் அதிமுக ஆட்சியில தான் இருந்தது. அப்பவும் அந்த திட்டம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிருக்கலாம். அப்பவும் பெண்டிங் ஆச்சு. இப்போ டிஎம்கே பெண்டிங் வச்சிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த திட்டமும் இப்போ திமுக பெண்டிங் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும் சார். நீங்க திருவாரூர் தொகுதியில 13,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோக்கன்னு சொல்றீங்க. இரண்டாவது, உங்களுக்கு பின்னாடி அடுத்தபடியா அமமுக கட்சியை சேர்ந்த ஆனந்தன் ஒரு நபர், அவர் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 35,000 ரைட், கிட்டத்தட்ட 35,000 வச்சுக்கோங்க. உங்க 2 பேர் ஓட்டை சேர்த்தாலே திமுக ஓட்டோட 20,000 கூட வருது சார். ஸோ நீங்க அமமுக என்ற ஒரு நபரை கட் பண்ணி அனுப்பினாலையோ இல்ல அவர் பிரிஞ்சு போனதுனாலையோ மிகப்பெரிய இழப்பு அதிமுக ஏற்பட்டிருக்கு. இப்போ உள்ள தேர்தல் சூழலுக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு, ஏன்னா நீங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்க, நீங்க இணையதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் தனிப்பட்ட முடிவு. அந்த கட்சியில் யாரை இணைத்துக் கொள்ள வேண்டும், யாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மாண்புமிகு எங்களுடைய பொதுச் செயலாளருடைய முடிவு. இந்த நேரத்தில் இணைத்துக் கொண்டாலும் இணைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் மாண்புமிகு எடப்பாடியார் முதல்வராக வர வேண்டும் என்பது அனைத்து சமுதாய மக்களும் சரி, இளைஞர்களும் சரி, இப்போது அதாவது இப்ப மருத்துவ கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 7.5% கொடுத்து, அதாவது மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு. இப்போ அதாவது மாண்புமிகு அம்மா அவர்கள் விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை கொடுத்தார்கள். அதன் மூலமாக எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படித்து வெற்றி பெற்றார்கள். அதையெல்லாம் இந்த திமுக அரசு கிடப்பில் போட்டிருக்கிறது. இப்போது மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் அந்த திட்டத்தை அவர்கள் பேசிய உடனேயே நாங்கள் தருவதாக சொல்கின்றார்கள். அதே போல போன ஆண்டு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக மடிக்கணினிகள் எப்போ தேவைப்படும்னா, ஒரு கல்வி ஆண்டு ஆரம்பிக்கும் போது, இப்போ ஜூன் மாசமோ இல்லை ஏப்ரல் மாசமோ ஆரம்பிக்கிறது, அப்போதான் தரணும். அதை விடுத்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம்
ஒரு 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்றது வந்து அந்த மடிக்கணிகள் அந்த மாணவர்களுக்கு போய் சேர்றது வந்து உண்மையிலேயே உள்ளபடியே வந்து முறையா இருக்காது. ஆனா எடப்பாடியார் அவர்கள் ஒரு இடத்துல சொன்னாரு, கல்வியாண்டு ஆரம்பிக்கும் போது கொடுக்கறதா மாணவர்களுக்கு நல்லபடியா போய் சேரணும் வார்த்தை சொன்னாங்க. அது நல்ல விஷயம். இப்போ எடப்பாடியார் சொல்லி சொல்லிதான் ஒரு விஷயம் நடக்குதுன்னு போது எடப்பாடியார் ஏன் அனைத்து அதிமுக நிர்வாகிகள் ஒன்றா சேர்ந்து ஆட்சிக்கு கொண்டு போக கூடாது? அதாவது வந்து இப்ப திமுக அரசு வந்து பொய் சொல்லி, அதாவது அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகள் முழுமையாக எதையும் செய்யவில்லை. அதாவது வந்து இப்போ அந்த 1000 ரூபாய் கொடுத்ததையுமே முழுமையாக கொடுக்காம இப்போ மறுபடியும் விடுபட்டது அப்புறம் அந்த தேர்தல் களம் வந்ததுனால கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்து அதை பண்றாங்க. அதை மட்டும் மக்கள் மட்டும் இந்த 1000 ரூபாய் மட்டும் வச்சு மக்கள் வந்து குடும்பம் நடத்திட முடியாது. விலைவாசிங்கிறது இன்னைக்கு இன்னும் முட்டி விலைவாசி கூடியிருக்கு. விவசாய பெருங்குடி மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு மளிகை சாமான் வாங்க போனோம்னா ஒரு 500 ரூபாய் கொண்டு போய் ஒரு சாமான் வாங்கி வந்து குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலை. சார், ஆட்சியில இருக்கும் போது ஈபி விலையேற்றம் இருக்குதான் செஞ்சு நீங்க 2 முறை 3 முறை இப்படிலாம் இல்ல. 2000 8000 அன்னைக்கு அப்படி நீங்க ஈபி பாத்தீங்கன்னா மாண்புமிகு அம்மா அரசும் சரி, மாண்புமிகு எடப்பாடியார் அரசும் சரி, மக்களுக்கு அதாவது வந்து ரொம்பவும் சரியா பாதுகாப்பா தான் ஈபி இருந்துச்சு, ஈபியில இருந்த நிர்வாகம் இருந்துச்சு. ஆனா இப்ப திமுக அரசுல வந்து ஈபி நிர்வாகம் தப்பா இருக்கு. அதாவது வந்து வெறும் 2500 ரூபாய் கட்டக்கூடிய ஒரு குடும்பம் இன்னைக்கு 7000 ரூபாய் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கு. அதிகமான கூடுதலா சேர்த்து வசூல் பண்றாங்க. ஆமா, ஆகையால அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா மாண்புமிகு எடப்பாடியார் முதல்வர் வந்தாத்த அதையெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வர. அதாவது வந்து கண்ட்ரோலா ஒரு நிர்வாகம் பண்ணி அந்த நிர்வாகத்தை பண்ற திறமை முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை. அதை நீங்க வந்து வேணா பார்க்கலாம். அதாவது எடப்பாடியாருடைய அம்மாவுடைய தொலைநோக்கு சிந்தனை எப்படி, அதே மாதிரி எடப்பாடியார் தொலைநோக்கு சிந்தனையும் அனைத்து திட்டங்களையுமே அதுக்கு தேவையான திட்டங்களை நிதியே பத்தலைனாலும் மத்திய அரசோட பெற்று மத்திய அரசு கேட்டு பெற்று அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா திமுக அரசு அதெல்லாம் கேட்டு பெற்று செஞ்சு கொடுக்க முன் வரல. அவங்க சும்மா ஏதோ ஒரு விதத்துல மத்திய அரசை குறைச்சு பேசி ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட ஒரு பகமையான குணத்துல இருக்காங்க. அது கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி கூட்டணின்னு இருந்தா கூட ஒரு விதமான மக்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு முன்னுதாரணமா செயல்படணும். ஓரளவு பாத்தீங்கன்னா மத்திய அரசுல இருந்து அதிமுக பிரியில வாங்கினது 37 அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 19 அவார்டு வாங்கியிருக்காங்க. இது 4.5 வருஷத்துல நீங்க 10 வருஷத்துல நீங்க மத்திய அரசு சொன்னதுனால கேட்கிறேன் சார். நம்மளோட பத்திரிகையாளர் என்ற முறையில் நம்ம பல இடத்துல கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க உட்கட்சியிலேயே வந்து பிஜேபியோட அலைன்ஸ் இருக்கிறது நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்றாங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க சார்? பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறது பிடிக்கலைன்னு சொல்றது யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க சார். பிஜேபியோட கூட்டணி இருக்குன்னு முடிவெடுத்தது மாண்புமிகு பொதுச் செயலர் எடப்பாடியார் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அதனுடைய முழு இதுவும் புரியாம எல்லாம் அதை நிர்வாகம் தெரியாம எல்லாம் அவர் செய்யல. அது தேவை. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பிஜேபியோட உறவு வச்சுக்கணும். இதே இது வந்து முன்னாள் திமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில இல்லையா, மத்திய அரசுல அங்கம் வைக்கலையா? அந்த பொதுக்குழு செயற்குழு நடந்தது இல்லையா சென்னையில, அந்த வானகர் அந்த இடத்துல அதை நடந்த இடத்துல திரு எடப்பாடியார் அவர்கள் சொன்னது குறைஞ்சபட்சம் 210 தொகுதியில நம்ம வேலை போடுறோம் அப்படின்றாரு. அது போக 84 தொகுதியில் ஆல்ரெடி வெற்றி உறுதி அப்படின்ற கால்குலேஷனை பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து வாங்கின ஓட்டை பேஸ் பண்ணி 84 தொகுதியை வந்து சுட்டி காட்டிருக்காரு. இந்த கால்குலேஷன் நாங்களும் ஒர்க் பண்ணி பார்த்தோம் சார். அப்போ தாவேக்கான்ற கட்சி இல்லாத போது அந்த கால்குலேஷன் வருது. இப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சி உருவாகி ஒரு விஸ்வரூபத்தில் நிற்குது. இப்படி இருக்கும்போது 84 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம், எலெக்ஷன் முன்னாடியே ஜெயிச்சிருவோன்ற வார்த்தை சொல்றது உள்ளபடியே நடுநிலைவாதி என்று பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளபடியே இல்லை இல்லையா? ஒரே ஒரு செய்தியை, நான் ஒரு கட்சியில நான் ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்தவன், 2 தடவை சட்டமன்ற வேட்பாளர் நின்றாரு. 2006 வேட்பாளர் நின்றுருக்கேன், 2021 எடப்பாடியார் வாய்ப்பு கொடுத்து நின்றுருக்கேன். நான் 3 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன். அதாவது வந்து கட்சியை பொறுத்தவரையில ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இல்லைன்னா திமுக. இப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இளைஞர்கள் நேற்று கூடியிருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் கூடியிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க நல்லா பார்க்கணும், கமலஹாசனை விட பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது கட்சியிலேயே அதுல நடிகர்ல பெரிய தலைவர்ல விஜய். கமலஹாசனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக போய் ஒரு எம்பிக்கா போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதே மாதிரி வந்து மற்ற கட்சி, அதாவது விஜயகாந்த் இருந்தாங்க, அவங்களே வந்து ஒரு தேர்தல்னா கூட அம்மாவோட கூட்டணியில சேர்ந்தப்பதான் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கே கொடுத்தது மாண்புமிகு அம்மாவோட கூட்டணியில நின்று அந்த தேர்தலை சந்திச்சது இல்லாம தனிப்பட்ட முறையில் நின்றுலாம் பெருசா சாதிச்சதா ஒன்றும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நான் என்னை குறைச்சி பேசணும்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கள் கூட்டணியில அங்க வைக்கின்ற விஜயகாந்தன் இருந்தாலும் சரி, அவங்க அந்த கட்சி தேமுதிக இருந்தாலும் சரி, யாரையும் சரி, விஜய் இன்னைக்கு இருக்கிறதுல இளைஞர்கள் வந்து ஒரு கூட்டம் போகுதுன்னா ஒரு புதுசான ஒரு கட்சி தொடங்கி எதுல போகுது, நம்ம சீமான் அண்ணன் இருக்காரு, அவர் வந்து ஒரு தொடர்ச்சியா தேர்தலில் கூட்டணியே இல்லாம அவர் தனிச்சா நிற்கிறார். சரியா?
நின்று அவருடைய பலத்தை காமிக்கிறாரு. ஆனா அதை ஒரு எல்கையை தொட முடியல. அப்ப ஏதோ ஒரு கட்சியில கூட்டணியில இருந்தா தான். இப்ப விஜயே வந்து மாண்புமிகு எடப்பாடியார் அவரோட கூட்டணியில இருந்தாருன்னா அவர் ஒரு மெஜாரிட்டி ஏதோ ஒரு இடத்தை பிடிக்கலாம். இல்லைன்னா ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வரலாம் இல்லையா சார்? கூட்டணிக்காக நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறீங்களா? நாங்க வந்து எடப்பாடியார் ஒரு மேடையில பாத்தீங்களா கொடி பறக்குது அப்படின்றாரு. அதான் வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் வந்ததை சொன்னார்கள், எடப்பாடியார் சொன்னார்கள். அதை வந்து வந்துட்டாங்கன்னு அதை வந்து தற்பெருமை. இன்னொரு விஷயம், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஆந்திரா ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம், பவன் ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற வார்த்தை சொல்றாரு. அதாவது எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? அதாவது ஆர்பிஎன் சொன்னது வந்து அந்த இடத்துல அப்படி இருக்கிறதுல விஜய் இப்படி வந்தா அவருக்கு நல்லதுன்னு சொல்றாரு, விஜய்க்கு நல்லது. சோ நீங்க அதிமுக பார்ட்டி வந்து துணை முதல்வர் கொடுக்க ரெடியா இருக்கு விஜய்க்கு, அப்படிதானே அர்த்தம்? அப்படி எடுத்துக்கலாம். அந்த ஃபார்முலா தானே சார்? அது தலைமை முடிவு. அதெல்லாம் எனக்கு அந்த கருத்து சொல்றதுக்கான அதிகாரம் எனக்கு இல்லாத நான் சொல்லிட முடியாது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களை பத்தி நம்ம பேசியாவோம். நேற்று அவர் பேசக்கூடிய விஷயமானது அதிமுகவை ஒரு பொருட்டாவே எங்கேயுமே பேச மாட்டாரு, களத்திலே இல்லைன்ற மாதிரி. அவருக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்றாரு. மக்கள் மன்றத்துல உள்ள போய் பார்த்தா தெரியும். எங்க மாவட்டத்தை எடுத்துக்கங்க. இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதி இருக்கு. 4 தொகுதி எடப்பாடியார் வெற்றி பெறுவார். 4 தொகுதி இந்த தடவை நீங்க இந்த நான் சொல்லிட்டு போறேன், 4 தொகுதி இந்த தடவை வெற்றி பெறுவதில் உறுதியாக இருக்க மக்கள் இருக்காங்க. விஜய்க்கு அங்க ஒரு மன்னிக்கிறோம், 4 தொகுதி நான் வரல சார். உங்களுடைய தொகுதி திருவாடனை தொகுதிக்கே வரேன் சார். நீங்க 65,000 சொச்ச ஓட்டு வாங்கியிருக்கீங்க. உங்க வெற்றி பெற்ற அந்த காங்கிரஸ் வேட்பாளர் 73,000 சொச்ச ஓட்டு. உங்களுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 9,000 13,000 ஓட்டு வித்தியாசம். பின்னாடி இந்த ஆனந்தோட ஓட்டு, அதாவது அமமுக கட்சி ஓட்டு 33,000 ஓட்டு. சோ இந்த 33,000 ஓட்டை உங்களோட கட்சியோட கூட்டணி, உங்களோட கட்சியில இருந்த ஓட்டு தானே சார் பிரியுது? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஓட்டை சேர்க்கறதுக்கான வழிவகை பண்ண முடியாம திருப்பி 44 தொகுதி நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த வந்து கூட்டணி சேர்க்கிறது, யார உள்ள இழுத்துக்கிறது, யார நீக்கிக்கிறதுங்கிறது எடப்பாடியார் முடிவெடுத்துக்கிறார். அவருக்கு தெரியாத உலகம் இல்லை இந்த அரசியல் உலகத்துல. அவர் வந்து எல்கேஜில இருந்து எப்படி டிகிரி படிக்கிற மாணவர் மாதிரி அவர் வந்து செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஆமா, அதே மாதிரி வந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி இன்னைக்கு முதல்வர் பணியாற்றி மக்கள் மனசுல எப்படி புரட்சி தலைவர் எப்படியோ அதே மாதிரி அம்மா எப்படியோ அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு சிறப்பு ஆட்சி புரிஞ்சுட்டாங்க. அவர் வந்து எந்த மக்களை பணிய ஒரு கிராமத்துக்கு போனா ஒரு கிராமத்துவாசி என் பகுதியில வந்து எடப்பாடியார் யாராவது ஒருத்தர் குறைச்சி சொல்லலாம் பாருங்க, ஒரு உள்ள குறைச்சி சொல்ல மாட்டாங்க. ஆனா ஸ்டாலின் இப்ப இருக்க முதல்வரை எல்லா மக்களுமே ஏசித்தான் பேசுறாங்க, ஒண்ணுமே செய்யலைன்ட்டு. அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். 4 தொகுதி வெற்றி பெற்று மாண்புமிகு எடப்பாடியார் முதல்வராகிறதா எங்க மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகளுடைய தலையாய பொறுப்பா நாங்க எல்லாம் செயல்படுறோம். கண்டிப்பா 4 தொகுதி வெற்றி பெற்று அண்ணனை முதல்வராக்குறதுக்கு எங்க வெற்றி வாய்ப்பு வாழ்த்துக்கள் சார். ஆனா உள்ளபடியே சில காலங்களில் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்களா? இப்ப 2021 வரைக்கும் இருந்து சூழல் வேற. இப்ப 2024 இருக்கும், 26 வரும்போது இந்த 26 இருக்கும்போது ஒரு கரிஷ்மாட்டிக் ஃபிகர் இல்ல அப்படின்ற ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குங்களா? அதை வந்து விஜய் கேபிடலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு சார். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து நீங்க 2021 75 தொகுதி ஜெயிச்சிங்க. மிச்சம் இடப்பட்ட 43 தொகுதி லாஸ் ஆனது யார் காரணம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய கூட்டணியில இருந்து துரோகம் செய்தவர்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும் தருவாயில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமா அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. இதையும் தலைமை தான் முடிவு செய்யணுமா, இல்ல உங்களை மாதிரி முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து பேசணும்? அதை சரியான நேரத்துல சரியான இதை செய்ய வேண்டிய பொறுப்பு அண்ணன் இருக்கு. ஏன்னா அண்ணன் முதல்வர் ஆகணும். முதல்வர் ஆகும்போது அதற்கு தேவையான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் முழுமையாக அவங்க உள்வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அந்த தேவையான சூழ்நிலையில யாரை சேர்க்கணும் யாரை நீக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். கண்டிப்பா அவர் அண்ணன் முதல்வர் ஆகிறதுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதை முழுசா கண்டிப்பா செய்வாங்க. 2021 2024 ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே முழுசா அவங்க புரிஞ்சுதான் இருக்காங்க. அவங்க அதுக்கான சரியான வழிமுறைகளை கையாண்டு கண்டிப்பா அதை சரியா செஞ்சு இந்த நேரத்துல 2026 திமுக வீட்டுக்கு போக வச்சு விஜய் நேற்று பேசுறாரு. அதாவது எங்க கட்சியெல்லாம் கீழே சொல்றதுக்கான அந்த காலகட்டம்லாம் இல்லை. அதாவது வந்து நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ரெட்டலை அப்படின்னா இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் உருவாக்குன சின்ன அந்த ரெட்டலை அம்மா காலத்துல சிறப்பாக ஆட்சி புரிஞ்சது. அதை தொடர்ச்சியா அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி புரிஞ்சு எல்லா மக்களையும் நீங்காத இடத்துல இன்னைக்கு இருக்கார் வழிய எங்கனையும் குறைச்சலாம் ஒன்றும் இல்லை. ஆகையால விஜய் சொல்வதெல்லாம் மிஞ்சி போன வரனா பாருங்க. அதாவது அவர் கூட்டணியில ஏதோ ஒரு கட்சியில கூட்டணியில வந்தாருன்னா அவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்க முடியும். ஏன்னா அது சொன்ன உடனே நீங்க கூட்டணி கூப்பிடலான்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒண்ணு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல திமுக அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய மனநிலையா இருக்கக்கூடிய
விஜய் வந்து பெருசா உதயமாகி பெருசா வந்துருவாருலாம் சொல்ல முடியாது. பெரிய பெரிய தலைவர்கள் ஜாம்பவான்கள்லாம் இப்போ ரஜினி இருந்தாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்துட்டு இது வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடுகள் எடுக்க முடியாத ரொம்ப கமலஹாசனே என்ன ஸ்டேஜ் நீங்க பாருங்க. இன்னைக்கு திமுகவில் போய் ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து அதாவது உலக நாயகன். விஜய் வந்து நான் குறைச்சி சொல்லல, அதை வந்து அவருடைய திறமைகளை மக்கள் இளைஞர்கள்ட்ட ஒரு இருந்ததுனா கூட பொதுமக்களா இருக்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. நேற்று நீங்க பாத்தீங்கன்னா சார் கூட்டம் எல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார், அதுல மாற்று கருத்துல. ஆனால் இன்று ஒரு மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் பயணிக்கிறார்கள், முக்கியமாக பெண்கள் வந்து மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுப்பாங்க. அந்த ஸ்பேஸை வந்து கரெக்டா விஜய் பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நாங்களே கொண்டு கிட்டத்தட்ட 15-16% வாக்குகள் வந்து விஜய் உடைப்பார் நாங்க சொல்றோம். அதாவது அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அதிகபட்சம் ஒரு 7-8% வேணா உடைக்கலாம். நீங்க 16 பார்வையா இருக்கலாம் சார். நீங்க ஒன்னும் என்ன கிராமங்கள்ல வந்து பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் பெருசா இல்லைங்க. டவுன்கள்ல ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் செல்வாக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற கிராம பகுதியா இருக்க எங்க விவசாய பெருமணி மக்கள் இருக்கின்ற பகுதியெல்லாம் ஒன்றும் பெருசா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒன்றும் திமுக சார்ந்திருக்காங்க, ஐடிஎம்கே சார்ந்திருக்காங்க, இப்போ பிஜேபியை சார்ந்திருக்காங்க. எங்க பகுதியில் கொஞ்சம் பிஜேபி சார்ந்திருக்காங்க, இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா எடப்பாடியார் முதல்வர் அவருக்கு நல்ல வாய்ப்புகளாக தான் இருக்கக்கூடிய ஒன்றும் குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. யாரு குறைச்சி மதிப்பிட்டாலும் அது அவருடைய தவறான கருத்துக்கள். கண்டிப்பா 2026 மாண்புமிகு எடப்பாடியார் தனி மெஜாரிட்டியில முதல்வராவது உறுதி. அது யாராலையும் தடுக்க முடியாது. அது மக்கள் வந்து எல்லாருமே இப்போ வந்து அதாவது நீங்க எங்களை ஒரு நாளைக்கு எங்க கிராமத்துல நீங்க யதார்த்தமா வாங்க. இந்த நேரத்துல என்டிவின்னு ஒரு டிவி வந்து எங்க கிராமம் பூரா ஃபுல்லா போய் பார்த்தாங்க, விசாரிச்சாங்க. அப்ப எடப்பாடியாருக்கு தான் பெரிய செல்வாக்கு. இப்ப திருவண்ணாமலை தொகுதியை வெற்றி பெறும்னு அந்த டிவியில மக்களுக்கு சொன்ன செய்திகளை கேட்டு போயிருக்காங்க. அந்த ஒவ்வொரு டிவியா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, கிராம மக்களை போய் பார்க்குறாங்க. கிராமத்தில் இருக்கின்ற விவசாய பெருமொழி மக்கள் அதாவது வந்து 2021 தேர்தலுக்கு முன்னாடி நாங்க வைக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்துல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரம். அப்போ அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி எடப்பாடியார்ட்ட சொன்னோம். உடனே ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. உடனே சொல்லி நானும் எங்க மாவட்டத்தில் போய் சந்திச்சு சொன்ன உடனே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஏக்கருக்கு 8,00,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ திமுக வந்த பிறகு நாங்களாம் எங்க பகுதி என்ன வெள்ளத்துல போனாலும் சரி விளையாம போனாலும் சரி அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அப்போ இந்த விவசாய பெருமணி மக்களுக்கு தேவை என்ன? யாரு சரியா நிர்வாகம் பண்றாங்க? ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைவர் வேணும்ல. அது மாதிரி இந்த தமிழக மக்களை சரியா நிர்வாகம் பண்ணினது எடப்பாடியார். அதனால அவர் முதல்வர் ஆக்குறதுல அனைத்து பகுதி மக்களுக்கும் அவர் நல்ல ஒரு ஒபினியன் இருக்கு, நல்ல கருத்து இருக்கு. நீங்க திரும்ப எடப்பாடியார் மட்டும் தான் வந்து துதி பாடுறீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் வந்து உங்களுடைய இயக்கத்தின் தலைவர் என்பதால் நீங்கள் கண்டிப்பா பேசுறீங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்க கால நிலவரம் வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி சவுத் சைடு வேற, நார்த் சைடு வேற அப்படி இருக்கு சார். சவுத் சைட்ல எடப்பாடியாருக்கான செல்வாக்குகள் அனைத்து அதிமுக ஒன்றால் சேர்ந்தால் மட்டும்தான் ரொம்ப பெரிய ஓட் பேங்க் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு சார். அதாவது அனைத்து இது வந்து 2021 வந்து டிடிவி தனியா நின்றதுனால எனக்கு நான் வெற்றி வாய்ப்பை இழந்தது அவர் நின்றதுனால இப்போ நீங்க சொல்ல வந்தீங்க. அந்த சூழ்நிலைகள் இருந்தா அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அந்த நிலை இல்லை. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்த உடனே ஒரு மாஸ் கிரிக்கெட் ஆச்சு. இன்னைக்கு 2021 சொல்றேன், திருவாட்டை தொகுதி மட்டும் இல்லாம தேனி தொகுதியாகட்டும், இந்த திண்டுக்கல் தொகுதியாகட்டும், அங்கெல்லாம் இழந்த வாக்குகள் வச்சு பார்க்கும்போது அமமுகவோட கட்சியோட பிரிவு தான் வந்து அதிமுக பெரிய இழப்பு. கோயம்புத்தூர் கொங்குபேட்டில் கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் அமமுக வாக்கு தான் வந்து அதிமுகவை வீழ்த்திருக்கு. இப்ப இருக்க சூழல்ல அந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற விஷயத்த பத்தி யாருமே ஒன்றும் ஒரு பிக்ஸ் பண்ணாம இருக்கீங்களே. ஒருங்கிணைந்த அதிமுக வேணுங்கிறது அண்ணன் எடப்பாடியார் முடிவெடுத்துக்குவாங்க. அதுல வந்து நம்ம அதை திரும்ப அதை நீங்க கேள்வியை கொண்டு வேண்டாம். அது வந்து அவங்க முடிவெடுத்துக்குவாங்க. அதுக்கான சூழ்நிலைகள் வந்து இன்னமும் 4 மாசம் கூட்டணி கட்சியோட தொகுதி பகிர்ந்து முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் அது அண்ணன் முடிவெடுக்கணும். எல்லாம் எல்லாமே அதுக்குன்னு ஒரு பொறுப்பாளர் போடுவாங்க, அறிவிப்பாங்க. அதுக்கு கூட்டணி பேசுறதுக்கு ஒரு நிர்வாகிகள் அறிவிப்பாங்க, அவங்க பேசுவாங்க. இந்த முடிவு அண்ணன் எடப்பாடியார் முடிவெடுப்பாங்க. கூட்டணிகள் நல்ல கூட்டணி, அதாவது பொதுக்குள்ளே சொன்னாங்க, கேள்வி பார்த்துருக்கீங்களா? நல்ல கூட்டணி அமைப்பும் சொல்லியிருக்காங்க. அது பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய கூட்டணி கண்டிப்பா. அதாவது அரசு அமைக்கிறதுக்குரிய சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே ஒரு விஷயம், அதாவது வந்து அனைத்து கீழ்மண்டத்துல இருந்து முதல்வர் வந்தவங்க எந்த இடத்துல எங்க தாவு இருக்கும், எங்கன மேடு இருக்கும், அந்த தண்ணி எந்த இடத்துல அதில் சரி செய்யணுங்கிற சூழ்நிலை எல்லாமே முழுசா அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த நேரங்கள்ல
அந்த அந்த தொகுதி பங்கீடு மற்ற எல்லா கூட்டணி இது எல்லாமே அவங்க சரியா தெளிவா பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து அதுல நல்ல ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு அண்ணன் பண்ணுவாங்க. அது வந்து நன்றி சார். தங்கள் வருகைக்கும் கருத்து பதிவு நன்றி சார்.